தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப மாதங்கள் கழித்து நம்ம தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 40 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் நீங்கள் அப்ளை பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புகளை பெண்களுக்கு முன்னுரிமை வழங்குறதாகவும் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். முழுக்க நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதில் பாஸ் பண்ணால் மட்டும் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆரம்ப சம்பளம் அப்படின்னா 18,000 உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஒன்று நேரிலையோ இல்லை நீங்கள் தபால் மூலிமாவோ அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 15 அக்டோபர் 2024 தான் கடைசி தேதி. உங்களுக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் தபால் மூலிமாவோ இல்லை நேர்லையோ விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைன்லலாம் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. முழுக்க ஆஃப்லைன் மூலிமா தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப் மற்றும் டெலிகிராம் குரூப் லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதைத்தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அனுப்பணும். வேறு அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் எதையும் வச்சு நீங்கள் அனுப்பிச்சிட முடியாது. அவங்க அஃபிஷியலாக கொடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். சரி, ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோ மறக்காமல் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. புது ஃபோட்டோ ஒட்டுங்க, பழைய ஃபோட்டோவை ஒட்டாதீங்க. மேலே இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப். நீங்கள் என்ன பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோடைய பெயர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மேலே டாப்பில் மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணாமல் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், இந்த காலத்தில் உங்களுடைய பெயர், விண்ணப்பதாரர் யார் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட். ஆண்களாக இருந்தால் நீங்கள் அப்பா பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. பெண்களாக இருந்தாலும் அப்பா பேர் மென்ஷன் பண்ணுங்கள். கல்யாணம் ஆன பெண்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹஸ்பண்ட் நேம் மென்ஷன் பண்ணாலும் சரி, இல்லை அப்பா பேர் மென்ஷன் பண்ணாலும் சரி, எதை வேணாலும் நீங்கள் படிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது டே/மந்த்/இயர் அந்த ஃபார்மெட்டில், அதாவது DD/MM/YYY அந்த ஃபார்மெட்டில் உங்களுடைய பிறந்த தேதி என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது கூடயே உங்கள்கிட்ட ப்ரூஃபும் கேட்டிருக்காங்க. கம்பல்சரி நீங்கள் ப்ரூஃப் வைக்கணும். அதாவது 10th மார்க் ஷீட் வச்சாலும் சரி, இல்லை 12th மார்க் ஷீட் வச்சாலும் சரி. அப்படி இல்லைன்னா நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது, அதுவே நான் வச்சுக்கணுனாலும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏஜ், அதாவது 1/10/2024 கால்குலேட் பண்ணி உங்களுக்கான வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்ன வரைக்கும் உங்களுக்கு என்ன ஏஜ் என்ன ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கேட்டிருக்காங்க. அது எந்த மாவட்டமோ அது என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகிருச்சா, ஆகலையா, டிவோர்ஸ் ஆனவங்களா, இல்லை விடோ கேண்டிடேட்ஸா, இந்த மாதிரி என்னவோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இப்போ இருக்க அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக அதில் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் ஆல் செல் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பரை மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். ஆல்டர்னேட்டிவ் நம்பர் மற்றும் ப்ரைமரி நம்பரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கேட்டிருக்காங்க. அது என்னவோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 10th ஹைட் ஆர் வெயிட், உங்களுடைய ஹைட் என்ன, அண்ட் தென் உங்களுடைய வெயிட் என்ன அப்படிங்கிற இந்த 2 டீட்டெயில்ஸும் மறக்காமல் அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ், இது இல்லாமல், அதாவது நார்மலாக கல்வி அதை முடித்தது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக வேறு அதாவது பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஈடுபட்டு இருந்தாலும் சரி,
இதில் வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கேட்டிருக்காங்க, இதில் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, இல்லை டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்குது, அதுக்கான சர்டிஃபிகேட் கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் இருக்குது, இல்லை ப்ரைவேட்டில் முடிச்சிருக்கேன் அதுக்கான ப்ரூஃப் எங்கிட்ட இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த காலத்தில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டிஸ் சார்ந்தவங்க, நீங்கள் ஓசி கேட்டகரியா இல்லை பிசியா, பிசி பிசிஎம் எம்பிசி டிசி கேட்டகரியா இல்லை எஸ்சி எஸ்சி எஸ்டி, நீங்கள் எந்த கேட்டகரியோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏதாவது முன் அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி அதுக்கு ப்ரூஃப் வைக்கணும். என்னவா வேலை செஞ்சீங்க, எங்கே வேலை செஞ்சீங்க, எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, இல்லை இன்ன வரைக்கும் அங்கே வேலை செஞ்சுட்டு தான் இருக்கீங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கிளியராக என்னென்னலாம் மென்ஷன் பண்ணுமோ எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட், விண்ணப்பதாரரின் கையொப்பம் மறக்காமல் உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு அனுப்புங்க. ரொம்ப சிம்பிளாக தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஒரு 11 டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணால் போதும். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், டவுன்லோட் பண்ணுங்கள், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அந்த பிரிண்ட் அவுட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணி அது கூட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் கம்பல்சரி வைக்கணும், அந்த நேட்டிவ் டிஸ்ட்ரிக் அதுக்கான ப்ரூஃப் வைக்கணும், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் சார்ந்தவங்க அப்படிங்கிற ப்ரூஃப் வைக்கணும். அண்ட் தென் உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு ப்ரூஃப் வைக்கணும், கம்யூனிட்டிக்கு ப்ரூஃப் வைக்கணும், முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் வைக்கணும். இப்போ இதில் இவங்க சொல்லியிருக்க இந்த ப்ரூஃப் எல்லாமே கம்பல்சரி. இது கூட உங்களுடைய ஆதார் கார்டு, இப்போ நீங்கள் ஒவ்வொரு ப்ரூஃபுக்கும் வைப்பீங்க, அதுக்கே அதில் இருந்துச்சு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி அதிலேயே கொடுத்துருக்காங்க நீங்கள் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறது. சரிங்களா? சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். சரி, இதுக்காக வேலைவாய்ப்புக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சக்தி ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லுவாங்க, ஓஎஸ்சின்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சமூக நலத்துறை டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்கெல்லாம் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கு பணியாளர், அதாவது கேஸ் ஒர்க்கருக்கான வேலைவாய்ப்பு ஃபஸ்ட்டு 21 முதல் 40 வயதுக்குள்ளே இருக்க ஆண் பெண். இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தளவுக்கு நீங்கள் பெண்கள் தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. கேஸ் ஒர்க்கருக்கான வேலைவாய்ப்புக்கு சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 per month உங்களுக்கான சேலரி கொடுக்குறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் சோசியல் ஒர்க் சமூக நலப்பணியில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, முதுகலை பட்டம் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இதர தகுதிகள்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாவலர் செக்யூரிட்டிக்கான வேலைவாய்ப்பு 21 முதல் 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மாதம் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி கொடுக்குறத சொல்லியிருக்காங்க. 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கும் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் 1 year நீங்கள் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஃபார் ஆல் கேட்டகரிஸ் ஃபீஸ் அப்படின்னா எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவை கிடையாது. அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸும் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த 2 ப்ராசஸ் தான் நடக்கும். இந்த 2 ப்ராசஸ் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 அக்டோபர் 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்மை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா வைக்கணும், எல்லாத்துலேயும் 1 வருஷம் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வச்சுக்கணும். வச்சு அனுப்புறதுல எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மறக்காமல் செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது உங்களுடைய கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. எந்த அட்ரஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டர் டிஸ்ட்ரிக்ட் சோசியல் ஒர்க் ஆஃபீஸ், நாகப்பட்டினம் 611001. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் நேரிலோ இல்லை தபால் மூலிமா நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.